ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹீரோ கிளாமர் வண்டி. இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி ஓடும்போது அடைச்சி ஓடுது. அதான் இந்த வீடியோ நம்ம டீலில் பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்களை விட்டு அமைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வண்டிக்குமே நம்ம அடைப்பாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா கார்பெட்டர் தான் பார்ப்போம். இப்போ நம்ம இதே வரைக்கும் கார்பெட்டர் நம்ம கலத்தி வச்சுருக்கிறோம். ஆனால் கார்பெட்டரில் நம்ம ஜெட்டில் எதுவுமே அடைப்பு இல்லை. அதனால் நம்ம இந்த பெட்ரோல் நம்ம திறந்து பார்க்குறோம். டேங்கில் ஏதாவது துரு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண பார்க்குறோம். பெட்ரோல் வருது, ஆனால் அதில் பெட்ரோல் ட்ரையாக தான் இருக்குது. நம்ம இருக்க பெட்ரோல் நம்ம பிடிச்சி செக் பண்ணலாம். துரு ஏதாவது இறங்குதா அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி நம்ம அதை ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். இப்போ வந்து பெட்ரோல் ட்ரையாக இருக்குது இதில். இருக்கவே நம்ம பிடிச்சி பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு துரு ஏதாவது இறங்குதா இல்லை மண்டி ஏதாவது அடைச்சிருக்கான்னு நமக்கு தெரியும். இதில் கொஞ்சம் தான் பெட்ரோல் இருக்குது. என்ன கஸ்டமர் விடும்போது சொல்லி தான் விட்டுருந்தாரு, பெட்ரோல் ட்ரையாக தான் இருக்குது. நம்ம இருக்க பெட்ரோல் நம்ம பார்ப்போம். அதில் துரு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. நம்ம கீழே ஊற்றி பார்ப்போம். நமக்கு தண்ணி கிடந்தா தெரியும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கும்பலாட்டு தண்ணி இருக்குது. தண்ணி நம்ம இப்போ புதுசாக 1 லிட்டரு பெட்ரோல் வாங்கி ஊற்றினாலுமே நமக்கு இந்த தண்ணியோட சேர்ந்து அடைக்க தான் செய்யும். நம்ம டேங்கில் உள்ள தண்ணியை நம்ம ஒரு சொட்டு இல்லாமல் எப்படி வெளியே எடுக்கிறது அந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேங்கை நம்ம கலத்தி எடுக்கணும். இதுக்கு பதிலாக 12 நம்பர் போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிங்ஸோ இல்லை டீ பாக்ஸோ யூஸ் பண்ணி நம்ம அதை லூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அப்போ டேங்க் நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயினர்லாம் கலத்தி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம போல்ட்டை கலத்தி எடுத்தாச்சு. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரெயினர் நம்ம அதில் இப்போ ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. நேராக வண்டி இதுக்கு கலத்து தேவையில்லை. இதுக்கு நமக்கு மூடி கொடுத்துக்கனால நம்ம கண்டிப்பாக கலத்தணும். அப்போ நமக்கு நட்டை ஈஸியாக கலத்த முடியும். இப்போ நம்ம கலத்தும் போது ஃபுல்லாகவே நம்ம லெஃப்ட் சைடு நம்ம திருக்கி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மூடி சுத்தாமல் இருக்கும். அது ஃபுல்லாக மெயின் பொசிஷனில் வச்சு நம்ம லூஸ் பண்ணும்போது லூஸ் ஆகும். டைட் பண்ண நம்ம ரிசர்வ் பொசிஷனில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு டைட் ஆகும். இப்போ நம்ம அந்த மூடியை கலத்தி எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயினர் நம்ம 10 நம்பர் ஸ்பேனர் போட்டு நம்ம கலத்தி எடுக்கணும். ரிங்ஸு நமக்கு செட் ஆகாது. நம்ம ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மேக்ஸிமம் டேங்கோட வச்சே நம்ம எல்லா வண்டி கலத்தி எடுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டேங்கை கலத்தி எடுத்தால் நம்ம பிடிச்சி கலத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். டேங்கில் வச்சே நம்ம இந்த ஸ்ட்ரெயினரை கலத்தி எடுத்துக்கணும். இதில் கவனமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஓரிங் இருக்கும் ஸ்ட்ரெயினர் ஃபில்டரில். இந்த ஓரிங் கண்டிப்பாக மிஸ் ஆகிடக்கூடாது. உள்ளே இருக்கும் ஓரிங்கு மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம டேங்க் கவர் இருந்தால் நம்ம டேங்க் கவரை கலத்தி விட்டுக்கலாம். டேங்க் கவர் இதில் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஒரு ஏர் ஓஸை நம்ம வச்சு அடிக்கும்போது நமக்கு நார்மலாக இருக்க தண்ணீர் வெளியே வந்துடும். எல்லா டேங்க்லையுமே நமக்கு கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்கும். ஒரு 200 ml போல் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயினருக்கு வராது. அதே மாதிரி எல்லா வண்டியிலுமே இருக்கும். நம்ம அதே மாதிரி தண்ணி இந்த வண்டியில் தண்ணி இருக்கனால தண்ணி தேங்கி கிடக்கும். அந்த மாதிரி 100 ml போல் தண்ணி தேங்கி கிடக்கும். அந்த தண்ணி நமக்கு ஸ்ட்ரெயினருக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஏர் அடிக்கும் போதே இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பெட்ரோல் கூட தண்ணி இருக்குது. நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறதா நமக்கு ஒரு சிம்பிள் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்கு பேக்கில் நம்ம கேஜ் கொடுத்துருப்பாங்க. பெட்ரோலோட அளவை மெஷர் பண்ணக்கூடிய கேஜ். இந்த கேஜில் 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா வண்டியும் நீங்கள் கலத்தும் போது அது இந்த கேஜ் எந்த பொசிஷனில் மாட்டிருக்காங்க. இப்போ ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம டேங்கு நட்டு வர பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மாட்டணும். நீங்கள் திருப்பி மாட்டும்போது அந்த கேஜோட ராடு பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நட்டை நம்ம லூஸ் பண்ணி கேஜ் எடுத்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓரிங் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம போகும்போது இந்த ஓரிங்கை போட்டு மாட்டணும். இந்த ஓரிங் தான் நம்ம போட்டு மாட்டாமல் விட்டுருந்தோம்னா நம்ம கேஜை மாட்டி வண்டியில் மாட்டின போகிற நமக்கு பெட்ரோல் ஊற்றும்போது பெட்ரோல் அடியோட நமக்கு லீக் ஆகும். அந்த ஓரிங் நம்ம கண்டிப்பாக மாட்டணும். இப்போ பாருங்கள் டேங்குக்குள்ளே நம்ம பார்க்குறோம். ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஈரப்பதமாக உங்களுக்கு தெரியுது குமிழ் மாதிரி. இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கிறது? நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணாலுமே இந்த தண்ணி நமக்கு வெளியே வராது. இது என்ன பண்ணணும், நம்ம வெயிலில் நம்ம ஃபுல்லாக இதை காய வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகணும். தண்ணி ஸ்டீம் ஆகி வெளியே போகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வெயிலில் காய வைக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் போட்டு கெரோசின் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. ஒரு 4-5 மணிக்கூர் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சாலே போதும். உள்ளே இருக்க தண்ணி நமக்கு ஸ்டீம் ஆகி வெளியே போயிடும். இன்னும் நம்ம துரு அந்த மாதிரி கிடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பெட்ரோல் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி நம்ம கலக்கிட்டு நம்ம தாக்கும்போது நமக்கு அடியோட கேஜி சைடோட வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி
ஆளுங்கிற பட்டன் அமைக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.